இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் புஜி பாபு சானா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பெட்டி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஒரு விவாதம் நடக்குது. அது என்னென்னா, நடந்த ஒலிம்பிக்ஸில் இந்தியா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதனால பதக்கம் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கு. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா இந்தியா இனிமேல் கனவுல கூட பதக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால் நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டையே ரீஃபார்ம் பண்ணணும், நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரணும், அதுக்கான வேலையை பாருங்கள், அடுத்த மீட்டிங்கில் இதுக்கான டெவலப்மெண்ட்டை நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவு போடுறாரு. இப்போ இதில் இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கும்போது போகிற வழியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் செலெக்ஷன் நடக்குது. அதில் பசங்க புதுசாக வந்து சேர்றானுங்க. சேர்றவனுங்கெல்லாம் கூப்பிட்டு நீ யாரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னால், நான் பெட்டி மாதிரி ஒரு ரெஸ்லர் ஆகணும் அப்படின்றானுங்க. அப்புறம் இன்னொருத்தனை கேட்டால் நான் பெட்டி மாதிரி ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணுன்றானுங்க. இன்னொருத்தனை கேட்டால் நான் வந்து ஒரு அத்லெட் ஆகணும் பெட்டி மாதிரி அப்படின்றானுங்க. என்னடா எல்லாருமே வந்து ஒரே ஆள் பேரை சொல்கிறானுங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸை சொல்கிறானுங்களே அப்படின்ட்டு அவருக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த பெட்டி யார் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாரு. இந்த தெலுங்கு சினிமாவில் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறதுக்குன்னே ஒருத்தனை வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிற கேரக்டரு வலுக்கட்டாயமாக வந்து ஆஜராகி இவரை நான் வந்து அந்த பெட்டியோடைய ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறேன், என்ன ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு ஒரு மலங்காட்டு பக்கம் நடக்க விட்டே கூப்பிட்டு போகிறான். அது அந்த அவன் சொன்ன அந்த ஃப்ளாஷ்பேக் சுவாரஸ்யமாக இருந்ததா அப்படிங்கிறத விட, இந்த மலையில் ஏறும்போது அவங்க பட்ட கஷ்டத்தை விட நம்ம பட்ட கஷ்டம் தான் பெருசாக இருக்குது. அந்த அளவுக்கு பாடாப்படுத்தி விட்டாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பெட்டி இருந்த ஊருக்கு ஒரு அடையாளமே கிடையாது, அந்த ஊருக்காரனுக்கு ஒரு ரேஷன் கார்டு கிடையாது, எந்த ஒரு ஐடி கார்டும் கிடையாது, அந்த ஊருக்கு அடையாளத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் பேட்டி போராடினா அப்படின்ட்டு பேட்டியை பற்றின ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு. அந்த கொடூரமான கதை என்ன அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஹிந்தியில் வந்த ஒரு சண்டு சாம்பியன் அப்படின்ற ஒரு படம். அந்த உண்மை சம்பவத்தில் முரளிகாந்த் பெட்கர் அப்படிங்கிற ஒரு லைஃப் தான் அது. அந்த லைஃப்பை நாங்கள் மசாலா கதையாக மாற்றி எப்படி எடுக்கிறோம் பாருன்ட்டு ஒரு காட்டு மொக்க படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. நான் இப்போ பெடியோடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு போனவன் பெடியோடைய வீரதீர செயல்லாம் சொல்ல போகிறான் போட்டுக்கு அப்படின்னு நினச்சி நம்ம உட்காந்துருந்தா, அவன் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பெடி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஜான்வி கபூர்கிட்ட என்னென்ன கசமுசா வேலைலாம் பண்ணார் அப்படிங்கிற மேட்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஆஃபீஸர் மாதிரியே நம்மளும் இவன் அந்த மேட்டர் கதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு மேட்டருக்கு வருவான் போட்டுக்கு அப்படின்னு நினச்சி நம்மளும் வெயிட் பண்ணால், யூடியூப் ஷார்ட்ஸ்ல 3 நிமிஷம் வரைக்கும் தான் வீடியோ போட முடியும். முழு வீடியோவை பார்க்க சேனலுடைய பேருக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.